வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பிசியில் லேப்டாப்ஸ்லாம் நம்ம ரேம்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. அந்த நீங்கள் எல்லோரும் ரேம் வாங்க போகிறப்ப மெகாஹெர்ட்ஸ்னு இருக்கும், அப்புறம் வந்து DDR4 DDR3 இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்கும். அது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரேம் இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த டைப் ஆஃப் ரேம் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரேம்னா என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் அபவுட் ரேம். அதாவது ரேம் அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா, எல்லோரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் அப்படின்னா எக்ஸாக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, அந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா எப்போயுமே 2 மெமரி இருக்கும். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோம், இன்னொன்று வந்து ரேம். அதுவும் ரோம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நம்மளோட லேப்டாப்போட ஸ்டோரேஜ் தான். இப்போ உங்களோட லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா 512 GB SSD இல்லைனா ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரி உங்கள் லேப்டாப்பில் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். இன்னொரு ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்திங்கன்னா அதான் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ், அதான் வந்து ரேம். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்டோரேஜ்லேருந்து டேரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. அந்த ஸ்டோரேஜ்லேருந்து ரேமுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு ரேம்லேருந்து தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன் ரேமுக்கு போகுது அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஸ்டோரேஜோட ரேம் ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகம். ஒன்ஸ் அதோட டேட்டாஸ்லாம் வந்து ரேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அதாவது நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் வேகமாக ஓப்பன் ஆகும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரேம் தான். இப்போ ரேம் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலும் மினிமம் பார்த்திங்கன்னா 10 minutes to 20 minutes ஆகும். அப்படி இருந்தால் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுற மூடே போயிடும். நம்ம லேப்டாப் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னா அது காரணம் பார்த்திங்கன்னா ஃபுல் ரேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் கூட இப்போ ரேமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 GB ரேம் வச்சு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா, நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 GB தான் இருக்கும். பாக்கி 4 GB என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆக்குபை பண்ணும் அந்த ஸ்பேஸை. பாக்கி இருக்கிற அந்த 4 GB தான் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகிறதுக்கு யூட்டிலைஸ் ஆகும். இப்போ கேமர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஸ்டோரேஜ் தேவைப்படும், ரேம் ஸ்டோரேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா கேமோட ஃபைல்ஸும் பார்த்திங்கன்னா ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும்போது ரொம்பவே வந்து ரேம் வந்து அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா இப்போ உள்ள கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேம் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இப்போலாம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துடுறாங்க கேமை. அந்த கேம்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஃபைல் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். அது வந்து ரேமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரேம் மெமரி வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். அதனால தான் எல்லோரும் கேமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேம் வச்சு வாங்குவாங்க. பட் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நான் அந்தளவுக்குலாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி மல்டிமீடியா கன்சப்ஷன் தான் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 8 GB இல்லைனா 6 GB ரேமே போதுமானது தான். பட் நீங்கள் வந்து ஒரு ஆடோப் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணணும், இல்லை கிராஃபிக்கல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரேம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து டெம்பரரி ரன் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும், ரேம் ஸ்பேஸ். அதனால் ரேம் வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 8 GB வச்சு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஈஸியாக ரன் பண்ணலாம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் மினிமம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB வச்சுனாச்சு நீங்கள் லேப்டாப் வாங்கணும். அதாவது ரேம் ரேம் இருக்கணும். 8 GB குறைஞ்சது உங்கள்கிட்ட ரேம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இப்போ உள்ள சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரேம்னா என்ன, ரேமோட யூசேஜ் வந்து என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேமோட மெகாஹெர்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து DDR4 DDR3 DDR2 அப்படின்னா என்னங்கிறத இப்போ கிளியராக பார்க்கலாம். மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரேமோட ஸ்பீடு தான் வந்து மெகாஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிளாக் ஸ்பீட். அது கிளாக் ஸ்பீடில் டினோட் பண்ணுறாங்க. இப்போ ரேமில் உள்ள மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸருக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்குது. அது வந்து ஜிகாஹெர்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது ரேமோட பல மடங்கு ஸ்பீடாக இருக்கும் ப்ராசஸரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா. இப்போ நீங்கள் அதிகமான மெகாஹெர்ட்ஸ் வச்சு ரேம் வாங்கினீங்கன்னா உங்களோட லேப்டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு பார்த்திங்கன்னா DDR5 4800 மெகாஹெர்ட்ஸ் வரையும் ரேம் இருக்குது. பட் அவ்வளோலாம் தேவைப்படாது. இப்போ உங்கள்கிட்ட பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4800 மெகாஹெர்ட்ஸ் கூட நீங்கள் ரேம் போகலாம். பட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து மினிமம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3200 மெகாஹெர்ட்ஸ் உள்ள மாதிரி ரேம் வச்சு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரேம் வாங்காத ஒரு மிகப்பெரிய தலைவலி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நம்ம 3200 மெகாஹெர்ட்ஸ் வந்து எடுத்து எல்லாத்துலேயும் போட முடியாது. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராசஸர் வந்து அவ்வளோ ஸ்பீடை சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ப்ராசஸர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3200 மெகாஹெர்ட்ஸ் ரேம் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இதுவே நீங்கள் வந்து ஓல்டு பிசி இல்லை ஓல்டு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ரேம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே 3200 மெகாஹெர்ட்ஸ் ரேம் வாங்கி டேரெக்டாக போட்டுறாதீங்க.
ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராசஸர் வந்து எவ்வளோ ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ உங்களோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 2666 மெகாஹெர்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்கள் அதுக்கு அந்த ஸ்பீடோட ரேம் தான் வாங்கி போடணும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3200 மெகாஹெர்ட்ஸ் வாங்கி போட்டாலும் அது வந்து யூஸ்லெஸ் தான். அது எவ்வளோ ஸ்பீடு அந்த ப்ராசஸர் கன்சியூம் பண்ணுமோ அந்த ஸ்பீடு தான் கன்சியூம் பண்ணுமே தவிர எக்ஸ்ட்ரா அந்த 3200 மெகாஹெர்ட்ஸ் போட்டு வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ரேம் வாங்கினாலும் அது வந்து உங்கள் ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணுமா, அந்த ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ டிடிஆர்னு என்னென்னு பார்க்கலாம். டிடிஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டபுள் டேட்டா ரேட். இப்போ டிடிஆருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரேமோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு தான் வந்து டிடிஆர்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா DDR1, DDR2, DDR3, DDR4. இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது பார்த்திங்கன்னா DDR5. இது வரையும் இப்போ ரேம் வந்து அவைலபிள், இந்த மாதிரி வேரியண்ட்டில் ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரேம் வாங்க போகிறீங்க, நான் ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன்னா நீங்கள் DDR4 வச்ச மாதிரி மினிமம் குறைஞ்சது DDR4 வச்ச மாதிரி ரேம் வாங்க. DDR3, DDR2 தயவு செஞ்சு போயிடாதீங்க, அதெல்லாம் அவுட் டேட்டட் முடிஞ்சிருச்சு அதோட காலகட்டம்லாம். இப்போ இதே நீங்கள் பழைய லேப்டாப்பில் வந்து அதாவது ரேம் அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் என்ன ரேம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஒரு ஓல்டு லேப்டாப் வச்சுருப்பீங்க, அந்த லேப்டாப்பில் DDR2 தான் ரேம் இருக்கும். நீங்கள் பட் DDR4 வாங்கி போட்டிங்கன்னா அந்த ரேம் வந்து சப்போர்ட்டே பண்ணாது. அதனால் அப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் என்ன டைப் ஆஃப் ரேம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்து அந்த ரேமை வாங்குங்க. பட் இப்போ நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறேன், ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா DDR4 வச்சு வாங்குங்க. அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறேன், அதில் வந்து நான் ஒரு ரேம் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் குறைஞ்சது 8GB வச்சு ரேம் வச்சு வாங்குங்க. அப்புறம் நல்ல முக்கியமாக பார்த்துக்கோங்க 3200 மெகாஹெர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க போகிற ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா 3200 மெகாஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரேம் ப்ராசஸர் வாங்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் ரேம் வாங்கினாலும் சரி, நீங்கள் அதை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ப்ரைஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்குங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் வந்து ப்ரைஸை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குங்க. இப்போ நீங்கள் வந்து ரேம்லாம் வாங்கணுன்னா ஒரு சில பேர் டவுட் வரும், எந்த கம்பெனிஸ்லாம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா கோர்சேர், அப்புறம் க்ரூசியல், அப்புறம் கிங்ஸ்டான், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பில்ட் பண்ண போகிற பிசியில் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா 2 8GB வாங்கி போடுங்க. டேரெக்டாக ஒரு சிங்கிள் 16GB வாங்கி போட்டுறாதீங்க. ஏன்னா டியூவல் சேனலில் வந்து ரேம் ஒர்க் ஆகிறப்ப ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் கம்பேர்ட் டு சிங்கிள் சேனல். அதாவது நீங்கள் ஒரு 16GB வாங்கி போகிறத விட 2 8GB வாங்கி போட்டிங்கன்னா உங்களோட ரேம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு சிங்கிள் சேனல். அதனால் டியூவல் சேனல் போக பாருங்கள். நீங்கள் 32GB போடுற மாதிரி இருந்தால் மட்டும் 2 16GB வாங்கி போடுங்க. அப்போ தான் உங்களோட ரேம் வந்து அதாவது உங்களோட பிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கம்பேர்ட் டு சிங்கிள் சேனல் ரேமோட. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்து வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி க்ரூசியல் இந்த பிராண்டு நீங்கள் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க என்னால் RGB லைட்லாம் வச்சுட்டு சூப்பராக வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து அதெல்லாம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த DDR2 போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க, என்ன DDR2 3 4 பார்த்து. நீங்கள் RGB லைட்டிங்லாம் வச்சு வாங்கணும். அப்புறம் அடாட்டா, இதுவும் நல்ல கம்பெனி தான். இந்த மாதிரி RGB லைட்டிங் வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகும். பட் நீங்கள் உங்களுக்கு வேணும் RGB லைட்டிங் வேணும், கலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வாங்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.